ரொம்ப அட்ராக்டிவா தெரியும்னா சில விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பட் ஸ்கூலுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். லைக் கம்பல்சரி யூனிஃபார்ம் வியர் பண்ணணும், ஹேர் ஸ்டைல் பண்ணக்கூடாது, ஆக்சசரிஸ் வியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமான கண்டிஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அட் த சேம் டைம் அட்ராக்டிவாகவும் தெரியணும். அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் உங்க மைண்ட்ல ரைஸ் ஆச்சுன்னா அது சொல்யூஷன் நான் தரேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் பையன் எடுத்துப்போம். அவனோட ஹேர் ப்ராப்பரா இல்ல, ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு, அவன் போட்டுக்க யூனிஃபார்ம் வந்து அவனோட பாடிக்கு ஃபிட் ஆகல அண்ட் சம்மந்தமே இல்லாம ஒரு ஷூ வியர் பண்ணிருக்கான். ஸோ இந்த மாதிரி பையனை ஏதோ விதத்துல உங்க கூட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோல நீங்க எப்படி உங்க ஸ்கூல்ல அட்ராக்டிவான பர்சனா மாறலாம்னு சொல்லிட்டு டாப்ல இருந்து பாட்டம் வரை என்னென்ன விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணா உங்களால அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா சொல்றேன். வீடியோ வர பாருங்க. அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களோட ஹேர் தான். பிகாஸ் 8 to 9 hours 30 ல இருந்து 40 ஸ்டூடெண்ட் டெய்லி நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல உங்களோட ஹேர் ப்ராப்பரா இல்லைன்னா ஆப்வியஸா அட்ராக்டிவா தெரிய மாட்டீங்க. உங்களோட ஃபேஸுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சா ப்ராப்பரா செட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்குன்னு சைடு எல்லாமே ஃபுல்லா ட்ரிம் பண்ணிட்டு இங்க மட்டும் கொஞ்சம் முடி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நீங்க போறது ஒரு ஸ்கூலுக்கு தான். ஸோ எந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அட்ராக்டிவா தெரியுங்க. ஸோ ஒரு ஷார்ட்ல இருந்து மீடியம் லென்த்ல உங்க ஹேர் வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த 8 to 9 hours உங்களால ஈஸியா மேனேஜ் பண்ணிக்க முடியும் அண்ட் செட் பண்ண மாதிரி அந்த ஹேருமே அப்படியே நிற்கும். செகண்ட் பாயிண்ட் ஸ்கின். அட்ராக்டிவா தெரியும்னா அதுக்கு மெயினான விஷயமே ஸ்கின் தான். இனிமேல் டல்லான ஸ்கின்னோட உங்க ஸ்கூலுக்கு போகாதீங்க. ஒரு ப்ராப்பரான மினிமல் ஸ்கின் கேர் ரொட்டீன் மூலமா உங்க ஸ்கின்ல இருக்கிற டல்னஸை மாற்ற முடியும். ஸோ அந்த மினிமலான ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு தேவைப்படுற விஷயம் என்னன்னா ஒரு சன்ஸ்கிரீன், ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ். இந்த 3 வச்சுட்டே உங்களால வந்துட்டு உங்களோட ஸ்கின்னை பிரைட்டா க்ளீனா வச்சுக்க முடியும். ஸோ டெய்லி 2 times ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமும் ஃபேஸ் வாஷ் மூலமா உங்களோட ஃபேஸை க்ளீனா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சன்ஸ்கிரீன் அண்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் உங்க ஸ்கின்ல ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், மினிமலான ஸ்கின் கேர் ரொட்டீன் டன். ஸோ தேர்ட் பாயிண்ட் உங்களோட யூனிஃபார்ம். உங்களோட யூனிஃபார்ம் உங்க பாடியோட பெருசா இருக்கு, இல்ல உங்க பாடியோட ஒட்டி டைட்டா இருக்குன்னா அது தயவு செஞ்சு ஆல்டர் பண்ணுங்க. யூனிஃபார்மை ப்ராப்பரா உங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி வியர் பண்ணுங்க. ஸோ நீங்க ஷர்ட் வியர் பண்ணும்போது உங்க ஷர்ட்ல இருக்கிற ஷோல்டர் லைன் வந்துட்டு ப்ராப்பரா உங்க ஷோல்டர் கிட்ட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களோட யூனிஃபார்ம் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் ஆச்சுன்னா உங்களோட ஸ்லீவ்ஸோட எண்ட் வந்து ப்ராப்பரா உங்களோட பைசப்ஸோட மிட்ல வந்து எண்ட் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களோட பேண்ட் ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம ப்ராப்பரா ரிலாக்ஸ்டு ஃபிட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஷர்ட் உங்க ஸ்டொமக் ஏரியால இருந்து 2 inches பெருசா வாங்கிக்கோங்க. ஸோ தட் டக்கின் பண்ணும்போது சுருக்கி எல்லாம் வைக்காம ஈஸியா டக்கின் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட யூனிஃபார்ம் ஒரு வேளை ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஆச்சுன்னா அது ப்ராப்பரா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அட்ராக்டிவா இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் ஷூ. ஷார்ப் டோ இருக்கிற ஷூ எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் டோ இருக்கிற மாதிரி ஷூஸ் யூஸ் பண்ணுங்க. அதுவும் பிளாக் கலர்ல மட்டும். சிம்பிளாவும் இருக்கும், அட்ராக்டிவாவும் இருக்கும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் ஆக்சசரிஸ். உங்களால வாட்ச் தவிர வேற எந்த ஆக்சசரிஸும் ஆட் பண்ண முடியாது. ஸோ நல்ல சிம்பிளான எய்தர் மெட்டாலிக் ஒரு லெதர் வாட்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் உங்களோட பேக். டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பேக் போடுறது அண்ட் பேக் போடும்போது ரொம்ப இறக்கி கீழே வர போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு பிளைன் லெதர் பேக் சிம்பிளா இருக்குமே பாத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப கீழே எல்லாம் இறக்கி தயவு செஞ்சு போடாதீங்க. அதெல்லாம் ரொம்ப பழைய மாடல், பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ ஒரு நல்ல நீட்டான லெதர் பேக் ப்ராப்பரா வியர் பண்ணிட்டு போங்க. ஸ்டைலிஷா இருப்பீங்க, பார்க்கவும் அட்ராக்டிவா. ஸோ அவ்வளவுதான், இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா அட்ராக்டிவா தெரியுங்க. அண்ட் அடிஷனல் பாயிண்ட், இப்போ நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான டைம் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியலனா நிறைய ஸ்கில்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கில்ஸை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ற மூலமா நிறைய பேருக்கு நீங்க ரொம்ப அட்ராக்டிவா தெரியுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.